ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. இன்றைக்கி நம்ம மகாபலிபுரத்தில் வந்து மரகத பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோ கார்டன் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மகாபலிபுரத்தில் தான் இருக்கோம். ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். உள்ளே வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 5 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறமேட்டு 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து 200 ருபீஸ் வந்து வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. நாங்கள் வந்து 3 பேர் போயிருந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீ கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒவ்வொரு லைட் செட்டிங் பார்த்திங்கன்னா அது சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியோடு போகிறதுக்கு வந்து இது ஒரு சூப்பரான இடம்னு தான் நான் சொல்வேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபேமிலியோடு போகிறதுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான இடம். ஃபஸ்ட்டு அந்த ரூமுக்குள்ளே போன உடனே நிறையா வந்துட்டு பட்டர்ஃப்ளை கார்டன் சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் வந்து போகும்போது ஒரு 3-4 ரூம் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறையா வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க. நிறையா கிட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிஸோடு தான் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை கார்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு, பேரண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. பட்டர்ஃப்ளை வந்து பறக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் மேலே வந்து அழகாக வந்து எடுத்திருந்தாங்க. நாங்கள் போனது வந்து சண்டே அப்படின்றனால கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. மற்ற டேஸில் வந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock மேலே வந்து போயிருந்தோம். ஏன்னா அப்போ தான் அந்த லைட் செட்டிங் எல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஈவினிங் போயிருந்தோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குது. நைட்டு வந்து 11:30 வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இருக்குது. நாங்கள் போகும்போது கூட்டமாக இருந்தனால ஒவ்வொரு குரூப்பாக வந்து விட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி லைட் செட்டிங் வச்சு கிட்ஸுக்கெல்லாம் நல்லா வந்து ஒரு கவர் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு சூப்பரான இதுவாகவே வச்சுருந்தாங்க. ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹனி பீஸ் இந்த மாதிரி வந்து நிறையா லைட் செட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவுல் அதுக்கப்புறம் வந்து அந்த அணில் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நிறையா வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தடுத்த ரூமில் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. வந்து கிட்ஸ் எல்லாம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து லைட் செட்டிங் கொடுத்து இது ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹனி பீஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கிட்ஸ் வந்து நல்லா தொட்டு பார்த்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது ரூமில் வந்து ரோஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் ரோஸும் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக லைட் செட்டிங்கில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரீஸும் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ரோஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கலர் ரோஸ், ரெட் ரோஸ் அதுக்கப்புறம் எல்லோ ரோஸில் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ரூம்குள்ளே போகும்போதும் அதே மாதிரி மியூசிக்ஸு மெலோடிஸ் இந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் கொடுத்து ரொம்பவே ஒரு மனசுக்கு அமைதியாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இதை மறக்காமல் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் போங்க, மிஸ் பண்ணாமல். அடுத்த ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பேர்ட்ஸ் வந்து பறக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து பறக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்குரில்ஸ்லாம் கத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க.
அதுக்கப்புறம் 3 ரூம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரீஸ், அதுக்கப்புறம் லைட் செட்டிங்ஸ், இந்த மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நிலா இந்த மாதிரிலாம் வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. 3D ஒர்க் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயினில் வந்து எல்லோரும் வந்து போயாச்சு. டாய் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக அந்த சுற்றி கார்டனை சுற்றி வந்து எல்லாமே வந்து போகிற மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வந்துட்டு அந்த மான், அதுக்கப்புறம் வந்து அந்த டைகரு, இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அது மாதிரி உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சு அதில் வந்து அந்த போட் வந்து ஓடுற மாதிரி கிட்ஸுக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உட்கார்றதுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி நிறையா வந்து சேர்ஸ்லாம் கொடுத்து அதுலேயே கலர் கலர் லைட் செட்டிங்ஸ் மாதிரி நிறையாவே கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹனிபீஸ் வந்து இந்த மாதிரி ஹனிபீஸ் கார்டன் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க தனியாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டன் கலர்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கூண்டு மாதிரி வச்சு இந்த மாதிரி தனியாக கொடுத்துருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஹனிபீஸ் வந்து பறக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்து அது வந்து மூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதுவே கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு ரூமில் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் பறக்கிற மாதிரி, பேர்ட்ஸ் வந்து சவுண்ட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்குரீல்ஸு, பேர்ட்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ரூமில் வந்துட்டு ஃபால்ஸில் வந்துட்டு இந்த ஃப்ளாமிங்கோ, அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாண்டா அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எல்லா வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான வந்து பிளேஸ்னே சொல்லுவேன். எல்லாருமே கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லுவேன். இதில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ்லாம் நல்லா பறக்கிற மாதிரி, இந்த மாதிரி வந்துட்டு மேலெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இதெல்லாம் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் டாய் ட்ரெயினில் வந்து ஏறி போனோம். டாய் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா அந்த கார்டனே சுற்றி வந்து குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரிவே செட்டிங் பண்ணி அந்த மாதிரி சூப்பராகவே வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டாய் ட்ரெயினில் நாங்கள் போனோம். எங்களுக்கு வந்து மகாபலிபுரம் இது வந்து நாங்கள் இங்கே இருக்கிறனால நாங்கள் இதை மிஸ் பண்ணாமல் வந்து நாங்கள் பக்கத்துலேயே வந்து இதை பார்த்தோம். நீங்கள் வந்து தூரத்தில் இருந்தாலுமே இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது வந்து சூப்பரான பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஸ்கோ லைட் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க வெளியில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் நம்ம நிற்கும் போது கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், லைட்டோட கலர்ஸ் வந்து. இதில் வந்து பெரியவங்களும் நிற்கலாம், சின்னவங்களும் நிற்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி இதை வந்து கிட்ஸ்லாம் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹாட்டில் வந்துட்டு ஒரு சேர் மாதிரி கொடுத்து அதை உட்கார்றதுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் நிறையா பேர் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு வந்து நாங்கள் டாய் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைகர் கிட்ட சன்ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து செட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஃப்ளவர்ஸ்லாம்.
டாய் ட்ரெயினில் போகும்போது கிட்ஸ் எல்லாம் எல்லாருமே கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ராட்டினம் சுற்றுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹனி பீஸ் மேலே வந்து உட்காந்து ராட்டினம் ஆடுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க வெளியில். இதையும் நல்லா கிட்ஸ் என்ஜாய் பண்ணி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் கலரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. மான், அதுக்கப்புறம் ட்ரீஸு, இதுலேயே வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் கொடுத்து நல்லா ஒரிஜினல் இது மாதிரியே இருந்துச்சு. நல்லா சூப்பராகவே இருந்தது லைட் செட்டிங்ஸ் எல்லாம். நான் வந்து பார்த்தேன்னா இங்கே ஒரு வீடியோஸ் வந்து ட்ரீஸ் கிட்டலாம் நின்று வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கார்டன் கிட்ட, பட்டர்ஃப்ளை கார்டன் கிட்ட நின்று நானும் பாப்பாவும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் வந்து வீடியோஸ்லாம் எடுத்தோம். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் அந்த நைட்டில் பார்க்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அந்த வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹார்ஸில் இந்த மாதிரி இதில் மாடலெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரியும் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இந்த இருக்கு இல்லையா, அது வந்து வச்சுருந்தாங்க. சைக்கிளிங் பண்ணுறதும் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கு மட்டும்தான் இது வந்து ஜம்ப் பண்ணுறது வந்து இது வச்சுருந்தாங்க. சைக்கிளிங் வந்து யாரும் அவ்வளோவா பண்ணல. இதில் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து மூவ் பண்ணுறது வந்து டச் பண்ணி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. சாட்டர்டே சண்டேயில் நீங்கள் வரதை விட மற்ற டேலலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஒவ்வொரு பிளேஸ் பார்க்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நைட் டைமில் பார்க்கும்போது. இதை வந்து பகல் டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் இந்த லைட் செட்டிங்ஸு இந்த மாதிரிலாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் வரதா இருந்தால் இந்த மாதிரி நைட் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கிட்ஸ் எல்லாம். மறக்காமல் வந்து இதை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த பிளேஸை.
உள்ளேயே ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் 3D ஒர்க்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்லாம் அது நம்ம உள்ளே நிற்கும் போது அதுவும் அந்த இதுவுமே ரோல் ஆகும். அதில் கொஞ்சம் பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் ட்ரீஸ் கிட்ட அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் நின்று நிறையா ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதோட ஷார்ட் வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனல்லே இருக்குது ஷார்ட் வீடியோ, அதுலேயும் வந்து பார்த்துக்கோங்க. வெளியில் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய பேபி வந்து கூட வந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கிட்ட நின்று எடுக்கும் போது ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளே இந்த மாதிரி நிலா இந்த மாதிரியும் நிறையா ஊஞ்சல் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதிலே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நீங்களும் மறக்காமல் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.